பாகிஸ்தான் அடிக்கடி சொல்லக்கூடியது எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, 130 அணு ஆயுதம் அப்படின்னு. இப்போது நம்முடைய பாலிசி, நம்ம மேலே யாராவது அணு ஆயுதத்தை ஏவுனாதான் நம்முடைய அணு ஆயுதத்தை ஏவுவோம். ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரி பாலிசியெல்லாம் கடைபிடிக்குமான்னு தெரியாது. பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பாகிஸ்தானோட லெஃப்டினன்ட் ஜெனரல் FSH லோடி அப்படின்றவர் வந்து அவங்களோட நியூக்ளியர் டாக்டரினை வந்து பதிவு செய்தார். அந்த டாக்டரின் படி அவங்களும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மொத்த டாக்டரினே அவங்களோட அணு ஆயுதம் எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதே இந்தியாவை நோக்கி தான் இருக்கிறது. வேற எந்த நாட்டை நோக்கியும் இல்லை, வெறும் இந்தியாவை நோக்கி தான் அவர்கள் அணு ஆயுதம் உபயோகிக்கப்படும் என்று அவர்களின் கோட்பாடு சொல்கிறது. அவர்கள் திட்டமும் அதை நோக்கி தான் வகுத்துள்ளார்கள். அதன்படி இந்திய இராணுவமானது பாகிஸ்தானில் நுழைந்தால் இந்திய இராணுவம் மீது அவர்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட் என்று சொல்லக்கூடிய 5 KT பாம்களை அவர்கள் போடக்கூடும். அப்படி அந்த பாம்கள் அவர்கள் நம் மீது போட்டால் பதிலடியாக நம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி என்ற பெயரில் மிகப்பெரிய தாக்குதல், அணு ஆயுத தாக்குதல் பாகிஸ்தான் மீது நடத்துவோம். இதெல்லாம் பேரளவில், பேச்சளவில் இது சரி என்று வைத்து கொண்டாலும், உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் POKயில் செய்தோம். அதே பாலாகோட் அட்டாக் பாகிஸ்தான் மையப்பகுதி, அதாவது பாகிஸ்தானின் நாட்டுக்குள்ளேயே, POKயில் இல்லை, பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே செய்தோம். 2 முறை அதை கடந்து சென்று தாக்கிவிட்டு வந்த பிறகும் பாகிஸ்தான் எந்த அணு ஆயுதத்தையும் போடவில்லை, போட நினைத்து பார்க்கவும் இல்லை. ஏனென்றால் இந்தியா திரும்பி அடித்திருந்தால் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணால் புல் பூண்டு கூட முளைக்காது என்று பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தெரியும். 2வது, பாகிஸ்தானுடைய தற்போதைய நிலை, 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் தான் அவர்களிடம் விமானங்களுக்கு உள்ளது, எரிபொருள் இல்லை. அவர்களின் பீரங்கிகளுக்கான ஷெல்கள், 155mm ஆர்ட்டிலரி கன்ஸுக்கு தேவையான ஷெல்கள் மிகப்பெரிய அளவில் யுக்ரைனுக்கு விற்கப்பட்டது. அதனால் அதுவும் தட்டுப்பாடு உள்ளது. பாகிஸ்தான் இராணுவம் 10 கோர் கமாண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கோர் கமாண்டுக்கு 45,000 முதல் 50,000 வீரர்கள் இருப்பார்கள். அதில் கிட்டத்தட்ட 4 கோர் கமாண்டுகள் அவர்களின் நாட்டுக்குள் உள்நாட்டு பிரச்சனையிலேயே அதை கட்டுப்படுத்துவதற்காக ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெஷாவர் கோர் கமாண்ட், ஹைதராபாத், குவெட்டா, சிந்த், இங்கே எல்லாமே வந்து பிரச்சனைகள் உள்ளன. சிந்து மாகாணத்தில் பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாக அந்த மாகாணத்தில் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வெடித்துள்ளது. இன்றளவு பலூச்சிஸ்தானில் 22 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதே கைபர் பக்துன்வா என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலும் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே தெஹ்ரிகே தாலிபான் மற்றும் தாலிபான் அமைப்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் திக்கி தடுமாறிக்கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இடம் உள்ள படைபலத்தை வைத்து இந்தியாவை தவிர்க்க முடியுமா, இல்லை இந்தியா மீது அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய தாக்குதல் நடக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அவர்களின் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அவர்களிடையே. ஆனால் அதில் 2 தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. F-16 பிளேன்களில் பாதி சதவீதமான 50% அப்படின்னு 50% கெப்பாசிட்டியில் தான் அவர்களின் F-16 விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. அதிலும் மிகப்பெரிய அளவிலான விமானங்களை குவாதாரின் பக்கத்தில் உள்ள பேஸில் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் விமானப்படை வைத்துள்ளது. ஏனென்றால் இந்தியா அதை அவர்கள் ஸ்கர்டூவிலேயோ இல்லை மாங்லாலியோ இல்லை மற்ற ஏர் பேஸுகளில் வைத்தால் தகர்த்துவிடுவோமோ என்று ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளே உள்ளது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் இராணுவமோ விமானப்படையோ இல்லை கப்பல் படையோ முழு ஆயத்த நிலையில் இல்லை. ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களிடையே. இதற்கு முன்னால் யார் பேசினாரோ அவர் 1964 நடந்தது என்று சொன்னார் சண்டையை. அவர் பார்வைக்கு 1964 அல்ல, 1965 நடந்தது சண்டை.
தயவு செய்து புள்ளி விவரங்களை கொடுக்கும்போது சரியாக கொடுக்கவும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, இப்போ ஒரு புதிய செய்தி கூட வந்திருக்கு. நாடு முழுவதுமான இந்த போர்க்கால ஒத்திகை குறித்து மத்திய அரசு எங்களிடம் பேசவில்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் 4 இடங்களில் இந்த ஒத்திகை நடக்கிறது அப்படின்ற செய்தியையும் பார்க்கிறோம். தொடர்ந்து மாலை 4 முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி ஒத்திகைக்கான இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அப்படின்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் ஒரு செய்தி நான் வரும்போது பார்த்தேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரோட அதிகாரிகளோட வந்து பேசினது, மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறையிலிருந்து நேரடியாக பேசினது, அந்த காணொலியெல்லாம் வந்தது. முதலமைச்சருக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. முதலமைச்சர் அதுதாங்க, முதலமைச்சருக்கு தெரியாமலா தலைமைச் செயலாளர்கிட்ட உள்துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்க முடியும். 2வது விஷயம், திரு பொன்ராஜ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து இதை பேசிட்டு இருக்கோம். ஆனா பஞ்சாப்லயோ ராஜஸ்தான்லயோ காஷ்மீர்லயோ இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? எல்லைப்புற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பதற்ற சூழல் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில்? அதாவது எல்லைப்புற மாநிலங்கள் தான் வந்து முதலில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள். எனவே அவர்கள் அந்த முழுமையான ஒத்திகையை வந்து அவர்களுக்கு பயனளிக்க கூடும். பட் இன்னைக்கு மிசைல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை எண்ணி பார்க்கும் பொழுது பாகிஸ்தானது மிசைல்ஸ் வந்து ஈவன் அந்தமான் நிக்கோபார் வரை தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. சென்னையும் தாக்கலாம், மும்பையும் தாக்கலாம், டெல்லியும் தாக்கலாம், இல்லை குஜராத்தையும் தாக்கலாம். அதனால் வந்து எல்லாருக்கும் அந்த அந்த ஆபத்து இருக்கிறது. ஆனால் அவங்க ரேஞ்சை வச்சு சொல்றீங்க, அவங்க ரேஞ்சை வச்சு சொல்றீங்க, நம்மகிட்ட அதை தற்காத்துக் கொள்வதற்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல? அதான் இருக்கு. நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதில் தான் நான் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. அப்பயே சொன்னேன் நான் என்னென்ன லெவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் இருக்குது, குரூஸ் மிசைல் சிஸ்டம் இருக்குது, அது நம்ம வந்து ரெடார்ஸ் இருக்குது. எனவே அதை தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்கிறது. அது இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய அழிவு என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பொருளாதார அழிவு, 2வது வந்து மிலிட்ரியினுடைய அழிவு, 3வது சிவிலியன்ஸினுடைய அழிவு. அப்போ இந்த 3 வகையான அழிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார் வந்து 2 டைப்பாக நடக்கலாம். ஒன்று கன்வென்ஷனல் வாராக நடக்கலாம், எப்பயும் போல் ஏர் ஸ்ட்ரைக்கு இல்லைன்னா மிசைல் ஸ்ட்ரைக்கு, இது 2, இல்லை ட்ரோன் அட்டாக்கு. அப்புறம் வந்து அதுக்கடுத்து கிரவுண்ட் லெவல் ஆர்மி, டேங்க்கு, ஆர்மியினுடைய அட்டாக். இது வந்து அடுத்து வந்து நியூக்ளியர் வெப்பன் அட்டாக். அப்போ அந்த நியூக்ளியர் வெப்பன் அட்டாக் வந்து நடப்பது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி என்று தான் நான் நினைக்கிறேன். நியூக்ளியர் 2 பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி இதில் வந்து ரொம்ப தே வில் எக்ஸசைஸ் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரைண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நியூக்ளியர் வைத்து ஆரம்பித்து விட்டால் அப்புறம் வந்து அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு எல்லை கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளும் தாக்கங்களும் அதிகம். சப்போஸ் கன்வென்ஷனல் வார்னு எடுத்துக்கோங்களேன், இந்தியாவுடைய ஜிடிபியில் 2-4% லாஸ் வந்து இந்தியாவுடைய ஜிடிபியில் நடக்கும். இதே வார் வந்து அதிக நாள் நீடித்தால் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி 10-25% பாதிப்பை ஏற்படுத்தும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெல்லியில, என்சிஆர்ல, மும்பையில், பெங்களூரு, குஜராத், சென்னை இதெல்லாம் வல்னரபிள் ஏரியா. இதுல வந்து மிசைல் ஸ்ட்ரைக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஃபினான்சியல் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு மிகப்பெரிய லெவலில் கிராஷ் ஆகும், எஃப்டிஐ வந்து லாஸ் ஆகும், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறையும், அப்போ வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்போ வந்து எக்கனாமிக் லாஸ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அடுத்து ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $800 பில்லியன் ட்ரேட் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் போர்ட்ஸ் லைக் மும்பை அண்டு வந்து கண்டலா போர்ட்ஸ் இதெல்லாம் அட்டாக் ஆச்சுன்னா இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். எனர்ஜி கிரைசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் இம்போர்ட், அரேபியன் சி மூலமாக வரக்கூடிய ஆயில் இம்போர்ட் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகும். அதனுடைய ஆயிலுடைய பிரைசஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகும். அதனால ஃபியூயல், பவர், இண்டஸ்ட்ரி எல்லாம் பாதிக்கப்படும். அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் இந்த வார் வந்து நீண்ட நாள் நீடித்தால் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே 84 லட்சம் கோடி $1 ட்ரில்லியன் ஆகும் இந்தியாவுக்கு மட்டும்.